இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு லாஸ்ட் டேஸ் டீச்சிங்ஸ் என்ற தலைப்பிலே ஒரு வித்தியாசமான செய்தியை கர்த்தரினோர் நம்மோடு கூட இந்த நாளில் பேசுவாராக. சற்று கவனமாய் இந்த செய்தியை கேட்போமாக. ஒரு ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, கடைசி கால உபதேசங்களை குறித்து இதனால கர்த்தர் பேச போகிற வார்த்தை அதை விளங்கி கொள்ளத்தக்க கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை திறக்கும்படி ஜெபிக்கிறோம். மனக்கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறோம். செவிகளை திறக்கும்படி ஜெபிக்கிறோம். தடைகளையும் எங்கள் கண்களையும் செவிகளையும் குருடாக வைத்திருக்கும் எல்லாவித அந்தகார வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து சத்தியத்தை விளங்கி கொள்ளுகிற விசேஷ கிருபை தரும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல அப்பாவே, ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, கடைசி காலம் கர்த்தருடைய வருகை, ராப்சர் அப்படி என்றால் முதலாவது நம்மளுடைய சிந்தைக்கு எழும்புவது என்ன? கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன? அப்படித்தானே? அப்படிதான் நமக்கு விளங்கும். அது தப்பு அல்ல. வேணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்ம ரிஃபர் பண்ணுகிற முதல் பகுதி வேதத்துல கர்த்தருடைய வருகை குறித்து எப்படி என்றால் மத்தேயு 24 அதிகாரம் பிரசித்தி பெற்ற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. வேதத்துல அநேக இடத்துல கர்த்தருடைய வருகை குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. இன்னும் அதிகமாய் சொல்லணும் என்று சொன்னா, ஜகரியா புத்தகத்தை வாசித்தோம்னா இதோ புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் இயேசு கொடுத்த அடையாளங்கள் சகரியா புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதையும் நான் காண முடியும். ஆமென். அவ்வளவு விசேஷித்த ஒரு புத்தகமாக மத்தேயு 24 அதிகாரம் இருக்கிறது. சரியா? இப்போ இதுல என்னென்ன அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால், நாம் அறிந்திருக்கிறது என்ன? கள்ள போதனைகள் வரும். வேற என்ன என்ன சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அந்த அந்த ஞாபகம் இருக்குது? கள்ள போதனைகளை குறித்து வேறு நிலநடுக்கம், ஓகே. அப்புறம் வேற பஞ்சம், ஓகே. அடுத்து கொள்ளை நோய், ஓகே. அப்புறம் வேற சூரியன் அந்தகாரப்படும், எல்லாம் இருக்குதானே? சொல்லுங்க. இந்த மழை சத்தம் கேட்கலையா? சாரி. அதிசயங்கள் இருக்கும். ஆமென். வானங்கள். சரி, இப்ப என்னன்னா நம்ம என்ன பேசி இருக்கிறோம்னா, நிலநடுக்கம், வானத்தில் அதிசயம், அது பஞ்சம். 24 அதிகாரத்துல, மத்தேயு 24 அதிகாரத்துல 51 வசனம் இருக்குது. சரியா? 51 வசனங்கள் உண்டு. இந்த 51 வசனங்களிலே அடையாளங்கள், பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் ஒரு 3 அல்லது 4 பிரிவாக பிரித்து பார்த்தேன். எந்தெந்த வசனங்கள் எதுக்கு உடையது அப்படி என்று 4 பிரிவாக பிரித்து பார்த்ததிலே முதல் பிரிவு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட அடையாளம். சயின்ஸ் கன்சர்னிங் ஹியூமன்ஸ். மனிதர்களை சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் ஒன்று. இரண்டாவது இயற்கையை சம்பந்தப்பட்ட அடையாளங்கள், நேச்சரை சம்பந்தப்பட்ட அடையாளங்கள். 3 இயேசு கிறிஸ்துவை குறித்தான சம்பந்தப்பட்டதான அடையாளங்கள். 4 இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததான அடையாளங்கள். 5வது, மன்னிக்கும், அது 4 சொன்னேன் இல்லையா? 5வது பிசாசை சம்பந்தப்பட்ட காரியங்களும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 5 பிரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 51 அதிகாரத்துல இயற்கையை குறித்து கர்த்தருடைய வருகை சமீபம் என்று சொன்னால், நம்ம பொதுவா யாரிடையாவது பேச வேண்டும் என்றாலும், யாருக்கிட்டையாவது கர்த்தருடைய வருகை சமீபம் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நம்ம முதலாவது பேசுகிற காரியம் என்னவென்றால், நிலநடுக்கம், இயற்கை வெதர் இப்படி இருக்கிறது, இயற்கை குறித்து நாம் பேசுவோம். அப்படிதானே? ஆமா இல்லையா?
அப்ப நம்முடைய கவனம் அதிகமா இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட அடையாளங்களில உண்டு. ஆனால் வருத்தத்துக்குரிய காரியம் என்னவென்றால் 51 வசனங்களிலே இயற்கையை பற்றி பேசுகிற வசனம் 2 மட்டுமே. 51 வசனங்களிலே இயற்கை குறித்து பேசுகிற வசனங்கள் 2 மட்டுமே. மனிதரை சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? 34 வசனங்கள் உண்டு. 34 வசனங்கள் உண்டு. அப்படி என்றால் கர்த்தருடைய வருகைக்கு மிக முக்கியமான அடையாளம் யார்? மனிதர்கள். நம்ம யாரு? நாமும் மனிதர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் அடையாளத்தில் உட்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றது புடிபடல அப்படி என்றால் நாம் 24ஆம் அதிகாரத்தை முழுவதும் சீக்கிரமாய் படிப்போம். நாமே தீர்மானிப்போம். நீங்களும் தீர்மானித்துக் கொள்ளுங்க இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது என்று. சரியா? 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனது முதல் அடையாளம். இது எதை குறித்ததானது? இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததானது. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இது யாரை சம்பந்தப்பட்ட அடையாளம்? மனிதன். ஆமாவா இல்லையா? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி என்றால் கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிறவர்கள் அதிகமாய் இருப்பார்கள். 5வது வசனம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுவும் மனிதனை உட்பட்டினது. 6வது வசனம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இது யாரு? யுத்தம். யுத்தத்துக்கு காரணம் மனுஷன் தானே? ஆமா இல்லையா? இது மனிதர்கள் பட்டித்தப்பட்ட ஒரு அடையாளம். 7ஆம் வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இங்கே மனுஷனை சம்பந்தப்பட்ட காரியங்களும் உண்டு, இயற்கையை சம்பந்தப்பட்ட காரியமும் உண்டு. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் இது இயற்கையை பத்தி பேசின 2 வசனங்கள் இருக்கு சொன்னேன் இல்லையா? அதுல ஒன்று இது. ஆனாலும் நமக்கு இந்த நாட்களிலே இந்த சயின்ஸ் உடைய நாலேஜ் இருக்கிறதுனால, சயின்ஸ் என்றால் என்ன தமிழ்ல வரல, அறிவியல் அறிவு நமக்கு இருக்கிறதுனால நமக்கு தெரியும் பஞ்சத்துக்கும் மனுஷன் தான் காரணம், கொள்ளை நோய்க்கும் மனுஷன் தான் காரணம். அப்படி என்றால் என்னது? நிலநடுக்கத்திற்கும் மனுஷன் தான் காரணம். ஆமா இல்லையா? பல இடத்துல இடிச்சு அதை கட்டி இதை கட்டி இதை கட்டி பூமியோட அஸ்திபாரம் அசைக்கப்பட்டு நிலநடுக்கம் வருகிறது. ஆமா இல்லையா? இது நேச்சரை குறித்து உள்ள அடையாளம் தான். ஆனாலும் அதற்கு மூளை காரணம் மனிதனாகவே இருக்கிறான். 8வது வசனம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இதுவும் மனிதர்கள் உட்பட்ட ஒரு அடையாளம். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதெல்லாம் மனிதர்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. இது அந்தி கிறிஸ்து அல்லது பிசாசை உட்படுத்தின ஒரு அடையாளம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதிருப்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிதாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவன் ஆகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறைவீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். 27ஆம் வசனம், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு அடையாளம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இதுவும் கிறிஸ்துவானவருக்கான ஒரு அடையாளம். 29, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆமென். இது இயற்கைக்கான அடையாளம். சரியா? 30வது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வருகையிலே அவரை பார்க்கிறவர்கள் அழுகிறது, புலம்புகிறதும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது, மனிதர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 31, வலுவாய் துணைக்கும் எக்கால சத்தத்துடைய அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். நல்லா கேளுங்க, இது தகவல் கொடுக்கிறேன். வலுவாய் துணைக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இது என்ன சம்பவம்? ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறேன், பார்ப்போம். இது எந்த சம்பவத்தை குறித்து பேசுகிறது? ராப்சர். கிறிஸ்து பிரியமானவர்களே, இது ராப்சர் அல்ல. இது சபை எடுத்துக்கொள்ளுகிறது அல்ல. இது இஸ்ரவேலர்களுக்குடைய ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையிலே அவர்கள் உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் வான தூதரர்களாலே கூட்டி சேர்க்கப்படுவார்கள் ஓரிடத்திலே. சரியா? ஒன்று அது. இன்னொன்று மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நியாய தீர்ப்பு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு உவமையின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். என்ன சம்பவம் என்றால், ஒரு கோதுமை நிலத்துல கோதுமையோடு கூட களஞ்சியங்களும் எழும்பும்.
அப்போ அந்த தோட்டத்தின் உரிமையாளர் சொல்லுவார், இப்போ பிடுங்கி போட்டுறாதீங்க, நீங்க பிடுங்கும் போது கோதுமையும் சேர்ந்து வந்துடும், அதனால வளர விடுங்க. கடைசி நாள்ல அறுவடை நாட்கள்ல அந்த என்ன செய்யப்படுமா, களைகள் பிடுங்கப்படுமா. இவ்வாறாக கர்த்தருடைய வருகையிலே இந்த களைகள், அதாவது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு டைம் இல்லை அங்க போறதுக்கு. ஆகையினாலே இதை நான் விளக்கமா சொல்லுகிறேன். கர்த்தருடைய வருகையிலே ரெப்சர்ல ஏஞ்சல்ஸ் நம்ம கூட்டி போக மாட்டார்கள். ஏஞ்சல்ஸ் நம்மை கூட்டி போக மாட்டார்கள். பிணம் எங்கேயோ கழுகுகள் கூடும் பிரகாரம் இயேசு எங்கேயோ அங்கு சபை விசுவாசிகள் மனவாட்டி தானாகவே அவருக்கு நேராக ஓடி போவோம், பறந்து போவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்றும் சொல்லலாம். ஆமென். அப்போ ராப்சர்ல நம்மை கூட்டி சேர்க்கிறது வானதூதர்கள் அல்ல, கர்த்தருடைய வல்லமை நம்மை இழுத்து கொள்ளும். அதுதான் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிணம் எங்கேயோ கழுகுகள் கூடும். சரி, தொடர்ந்து பார்ப்போம். 32வது வசனம். அக்கிரமத்தினால் ஒரு உவமை, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுல இளங்கலை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபம் ஆயிற்று என்று அறிவீர்கள். இது இஸ்ரவேலை குறித்தான ஒரு அடையாளம். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்தி போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவும் இஸ்ரவேலர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலா வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை விட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நான் ஏன் முழு அதிகாரத்தையும் படித்தேன் என்றால் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அடையாளங்களிலே வேதத்திலே அநேக பகுதிகள் இருக்குது. நான் அது இல்லை என்று சொல்லவில்லை. நான் இதை மாத்திரம் இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். மத்தேயு 24ஆவது அதிகாரத்துல மாத்திரம் சொல்லப்பட்ட அடையாளங்களிலே 34 வசனங்கள் மனிதர்களை உட்படுத்தினதாக இருக்கிறது. ஆமென். ஆக கர்த்தருடைய வருகை சமீபம், நாம் வாழுகிற நாட்கள் கடைசி நாட்கள் என்று நமக்கு ஒரு உறுதி நிச்சயமாய் இந்த நாளில் கர்த்தர் கொடுப்பார் என்றால் மனிதர்களுடைய நிலையை நாம் தியானிக்க மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே இந்த நாள் நாம் என்ன செய்ய போகிறோம்?
மனிதர்களை குறித்தான சில காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் இடைப்படுவாராக. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த மத்திய 24 அதிகாரத்திலே 37, 38, 39 இவ்வாறாக சொல்லுகிறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷன் குமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பொன் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும். இங்க சொல்லப்பட்ட அடையாளங்களே மிக முக்கியமான அடையாளம் என்ன? உணராதிருந்தார்கள். என்ன? நோவாவின் காலத்திலே ஜனங்கள் உணராதிருந்தார்களாம். அவர்கள் உணரவில்லை, இதோ ஆபத்து வருகிறது, ஜலப்பிரளயம் வருகிறது, மழை வருகிறது, வெள்ளம் பூமியை மூட போகிறது என்று அவர்கள் மன திரும்ப வேண்டும் என்று 120 வருடம் நோவா இருந்தாலும் அவர்கள் உணரவில்லையாம், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆமென். அவர்கள் உணரவில்லையாம். கிறிஸ்து பிரியமானவர்களே, அப்படி என்றால் அங்க நடந்தது என்ன? நோவாவின் காலத்துல நடந்தது என்ன என்று இங்கு ஒரே வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னாள் காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டிலே உண்மையிலேயே இந்த சம்பவம் நடந்த நாட்கள்ல அங்கு வசனம் என்ன எழுதியிருக்கிறது என்று நாம் தியானிக்க வேண்டியது மிக முக்கியம். அவர்கள் உணரவில்லை. எதிலிருந்து அவர்கள் உணரவில்லை? அப்படி என்றால் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். Genesis chapter 6 verse 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். போதும், அடுத்தவரை பார்ப்போம். என்னது? நோவாவின் காலத்துல என்ன நடந்ததாம்? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதாம். அந்த அக்கிரமம் என்ன? அக்கிரமம் என்பது பெரிய வார்த்தை. அக்கிரமத்துக்குள்ளாக அநேக காரியங்கள் என்ன செய்ய முடியும்? அதிலே சொல்ல முடியும். அப்போ அதிலே உள்ள அக்கிரமத்திலே ஒரு சில காரியங்கள் மத்திய 24 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னது? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொண்டு என்னதான்? பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். சரியா எழுதப்பட்டிருக்குது. அவ்வளவு மட்டும்தான் அக்கிரமம். என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் கோபமூட்டுகிற அளவுக்கு அவர்கள் உணராதிருந்தார்கள். அப்படி என்றால் அவர்கள் உணர்வு எங்கேருந்து வருது? நான் தப்பு செய்யறேன் என்ற உணர்வு எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து உணர்வு வரும். அப்ப அவங்க தப்பு செய்யறாங்கன்னு உணரலைன்னா அவர்களுடைய தப்பு எங்க இருந்து இருக்குது? இருதயத்தை மூடி வைத்திருக்கிறது. உணர முடியவில்லை. இந்த இருதயத்துடைய ஒரு குணாதிசயம், ஒரு செயல்பாடு என்ன அப்படி என்றால், இது உணரும். இது நல்லது, இது கெட்டது, இவனை தப்பு பண்ணிட்டேன், அப்படி நான் மனம் திரும்பணும் அப்படின்னு நம்மை உணர்த்தும் இந்த இருதயம். இந்த இருதயம் இந்த செயல்பாட்டை செய்ய முடியல. இப்ப கிட்னி ஏன் டயாலிசிஸ் செய்யறாங்க அப்படி என்றால், அந்த கிட்னி அதோடைய செயலை செய்ய நிறுத்திவிட்டது. அப்படித்தானே? ஆகையினாலே அதுக்கு டயாலிசிஸ் செய்யணும். ஏன் இன்சுலின் போட வேண்டும் என்றால் பென்கிரீஸ் உடைய செயல்பாடு நின்று விட்டது. அதனால இன்சுலினை சுரக்க முடியவில்லை. ஆகையினாலே இன்சுலின் போட வேண்டிய சூழ்நிலை. அப்படித்தானே? ஒரு உறுப்பு வேலை செய்யலன்னு சொன்னா அது பழுது, அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம செய்யறோம். அதே போல இந்த இருதயம் வேலை செய்யல அப்படின்னா அந்த இருதயம் உணராதபடிக்கு அது கொழுத்து போயிருக்கிறது.
அப்போ என்ன காரியம் இந்த இருதயத்தின் செயல்பாடை செய்ய முடியாமல் தடுத்தது? அது இங்கு குறிக்கப்பட்டிருக்கிற 2 காரியங்கள் மட்டுமா? எது? உண்டும் குடித்தும் பொன் கொண்டும் பொன் கொடுத்தும், அது மட்டுமா? அப்படி என்றால் இதுதான் வேதம் அழகானது என்று நமக்கு தெரியும். கர்த்தர் அதனுடைய இன்னும் ஆழமான ரகசியங்களை எழுதி வைத்திருக்கிறார். சரியா? இப்போ என்ன அதோடைய விவரம்? அவர்கள் மத்தியில் இருந்த காரியம் என்ன? அவர்கள் இருதயம் கொழுத்து போயிருந்தது என்ன? அப்படி என்று நாம் தியானிக்க கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பாராக. ஆங்கிலத்திலே இந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கட்னஸ் என்று போட்டிருக்கிறது. என்னது? விக்கட்னஸ். நினைக்கிறேன் ஆதியாகமம் 6:5 அக்கிரமம் என்ற சொல்லுக்கு விக்கட்னஸ் போட்டிருக்கா. சரியா? ஓகே. அக்கிரமம் எது? இந்த அக்கிரமம் என்று நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்றால் அதோடைய விவரம் 2 தீமோத்தேயுல அது சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு ஆச்சரியம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இப்போ இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ண போகிறோம் அப்படி என்றால், கடைசி நாட்களில் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம்? நோவாவின் நாட்களில் இருந்தது போல இருப்பார்களாம். அப்படித்தானே மத்திய 24:37 சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த கடைசி நாட்களில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அல்லேலூயா. கடைசி காலம் என்னவா? என்ன வருமா? கொடிய காலங்கள் வருமா? எது? அவர் எதை வைத்து பவுல் கொடிய காலத்தை நியமிக்கிறார் என்றால், ஏதோ மத்திய 24 அதிகாரத்துல நாம் பார்த்த அடையாளங்கள் மனிதர்களை உட்படுத்தினதா இருக்கிறதுனாலே, கடைசி நாட்களும் கொடுமையான காலங்கள் என்று எப்படி நியமிக்கப்படும் என்றால், இயற்கை சூழ்நிலையை பார்த்து அல்ல, மனிதனுடைய சுபாவத்தை பார்த்துதான் இந்த காலம் கொடிய காலம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். ஆமென். என்ன அதை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 2ஆம் வசனம், எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். முதலாவது அடையாளம். ஆமென். கர்த்தருடைய வருகை சமீபம். அதற்கு அடையாளம் இருக்கிறது என்றால் முதல் அடையாளம் என்ன? மனுஷர்கள் தற்பிரியராயும். தற்பிரியர், நான் என்ன சம்பந்தப்பட்டது, என் குடும்பம், நான் எனக்கு செல்ஃபிஷ்னஸ், நான் எனக்கு என்னதான், நான் பொது நலம் குறைந்து விடும். என்னுடைய நேரம் எனக்கு தான் நான் செலவு பண்ணுவேன், என்னுடைய பணம் நான் எனக்கு தான் செலவு பண்ணுவேன். வேற என்ன என்ன சம்பந்தப்பட்ட காரியங்கள், பொருட்கள் நான் எனக்கு தான் பயன்படுத்துவேன். நான் நீ மற்ற பொது நலம் என்று வராது. அப்போ தனக்கென்று செய்யற தவறா? அப்படி இல்லை. இதை சொல்லுகிறது என்னென்றால், மனுஷர்கள் தற்பிரியர், நான் அவங்க பொது நலம் கருதாதவர்களாய் இருப்பார்கள். அடுத்து பண பிரியராயும். பணத்தின் மேலே ஓட்டம், பணத்திற்காகவே ஜீவியம். 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு, பொது ஊழியத்திற்கோ தேவ ராஜ்யத்திற்கோ செலவு பண்ற நேரத்தையும் பணத்துக்கென்று செலவு பண்ற நேரத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு திராசிலே வைத்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்கென்று செலவு பண்ற நேரம் இப்படி மேல போவோம், பணத்துக்கென்று செலவு பண்ற நேரம் கீழே இறங்கிவிடும். அதிக கனம். சரியா? இது வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த நாள் இந்த பிரசங்கம் கடினமாய் இருந்தது என்றால் அதற்கு நல்ல விடை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாம் பார்ப்போம். வீம்புக்காரராயும். வீம்புக்காரர் என்றால் நீ என்ன சொல்றது நான் கேட்கிறது. அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும். பிள்ளைங்க நல்ல கவனமா கேளுங்க. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். பரிசுத்தம் இல்லாமை. பரிசுத்தத்தின் மேல இப்ப அந்த வார்த்தை இங்க ரிலேட் பண்ணுவோம். இந்த வார்த்தை உணராதிருந்தார்கள். எதுல உணரல? தற்பிரியராய் இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் உணராதிருந்தான்.
நான் பண பிரியராய் இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் உணராதிருந்தான். நான் வீம்புக்காரனாய் இருக்கிறேன் என்று உணராதிருந்தான். அகந்தி உள்ளவன் என்று அவன் உணராதிருந்தான். தூஷிக்கிறவன் என்று, மற்றவர்களை தூஷிக்கிறது, பொய் குற்றம் போடுறது, அவங்கள மட்டம் தட்டுறது, அவங்கள டவுன் கிரேட் பண்றது, மதிக்காதது, இந்த சுபாவம் இருக்கிறது என்று அவன் உணராமல் இருக்கிற ஒரு சூழல். அப்புறம் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற சுபாவம். அவங்க நினைச்சுக்கிறாங்க, பிள்ளைங்க நினைச்சுக்கிறாங்க, நாங்க செய்யறது சரி, we know better, உங்களுக்கு தான் தெரியல அப்படி என்று. ஆனால் வேதம் எச்சரிக்கிறதுனால பிள்ளைகளும் என்ன ஒரு பரிதாபம் என்றால் உணராதிருக்கிறார்கள். 16 வயசு கீழே உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் கை தூக்குங்க, எத்தனை பேருன்னு. ஜஸ்டஸ் 21 வயசா? 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க எத்தனை பேர் கேட்டேன்? ஓகே, உங்களுக்கெல்லாம் ஜனவரி 1 ஒரு ரூல்ஸ் லா வந்திருக்கு தெரியுமா? உங்களுடைய வீடு, உங்களுடைய வாகனம் தவிர்த்து நீங்க வேற எங்கேயும் போன் பாய்க்க முடியாது. தெரியாது ஜஸ்டிஸுக்கு? நியூ லா ஜனவரி 1 பிள்ளைகள் வெளியே நம்ம கடைக்கு சாப்பிட்ற கடையில போய் உட்காந்து போதும் சரி, ஈவன் சர்ச், பொதுவான இடம், சர்ச்சும் ஒரு பொதுவான இடம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த பார்க் இருக்குது, பார்க், அந்த ரெக்ரியாசி, அங்கேயும் சரி பிள்ளைகள் போன் பாய்க்க முடியாதான். மன்னிச்சிருங்க, அரசாங்கத்தின் கட்டளை. பட் ஹவ் டு, எப்படி? இந்த போன்ல தானே, வேற என்ன போன்ல வேற என்ன பாய்க்க போறாங்க? சோசியல் மீடியா தானே போன்ல பாய்க்க போறாங்க, வேற என்ன பாய்க்க போறீங்க? சில பிள்ளைங்க கேம்ஸ் விளையாடுவாங்க, கையில வச்சிருக்க முடியாது. முத வாட்டி பிடிப்பட்டீங்கன்னா ஒரு வார்னிங், பெற்றோருக்கு வார்னிங், உங்களுக்கு இல்லை. 2வது பிடிப்பட்டீங்கன்னா பெற்றோருக்கு அபதாரம் 5000 வெள்ளி, 5000. சரியா? ஆகையினாலே தயவாய் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஓகே, மற்றும் என்ன? நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும். அதாவது நம்மள தெரியும், நம்ம கிட்ட பரிசுத்தம் இல்லைன்னா பரிசுத்தம் இல்லைன்னு நமக்கே தெரியும். எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக உணர்த்துவார். ஆமென். இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஆண்டவர் வரதுக்குள்ள பார்த்துக்கலாம், சரியா அப்படின்னு உணராமல் இருக்கிற ஒன்று. மூன்றாவது வசனம், சுபாவ அன்பில்லாதவர்களாயும். சுபாவ அன்பு மிக முக்கியம். இங்கிலீஷ் அது எப்படி போட்டிருக்கு? விதவுட் லவ். 3வது அதிகாரம் 1 வசனம், விதவுட் லவ். உங்களோட 3வது அதிகாரம் 1 வசனம், இல்ல 3வது அதிகாரம் முழு 3வது அதிகாரம் 3வது வருஷம். வெரி சாரி. விதவுட் லவ். தமிழ்ல பாருங்க, சுபாவ அன்பு இல்லாதவர்களாய். சுபாவ அன்பு இல்லைன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சுபாவ அன்பு என்றால் அதாவது சுபாவ அன்பு மிக முக்கியம். ஏனென்றால் எப்படி ஒரு உறவை அறிந்திருக்க வேண்டும், யாருக்கு எந்த மரியாதை செலுத்த வேண்டும், மனசு. அதாவது இந்த அன்பு என்பது நம்முடைய சுபாவமாக இருக்க வேண்டும். சும்மா கடமைக்கு அன்பு செலுத்துகிறது அல்ல, சுபாவ அன்பு. அது நமக்குள்ளாக அது இருக்க வேண்டிய ஒன்று. உள்ளுக்கு இருந்தாதான் வெளியே வரும். ஹார்ட்லெஸ். ஹார்ட்லெஸ்னா இருதயமே இல்லை, அதாவது அன்புன்றதே இல்லை. சும்மா அன்பா, சும்மா வெளியே உதட்டுல சிரிக்கிறது, ஆனா உள்ளுக்கு இல்லை. கிறிஸ்து பிரியமானவர்களே,
இப்போ நான் உங்களை நேசிக்கிறேன், உண்மையிலேயே நான் உங்களை நேசிக்கிறேன் எப்படி என்றால், அது வெளியே காட்டுறது கஷ்டமாக இருந்தாலும் நான் ஒன்று நிச்சயமாய் செய்ய வேண்டும், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சும்மா அன்பு உடையவர்கள் என்ன, நாம் எல்லாரையும் நினைவு கொண்டு ஜெபிப்போம். அல்லேலூயா. சரி, அடுத்து இணங்காதவர்களாயும், இணங்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு அவங்கள்ட்ட ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு இணங்கி வர மாட்டாங்க, ஏட்டிக்கு போட்டியா தான் நிற்பாங்க. சரியா? அப்புறம் அவதூறு செய்கிறவர்களாயும், அவதூறு அவங்களை பத்தி குறை, இவங்களை பத்தி குறை, இச்சை அடக்கம் இல்லாதவர்களும், இது மிக முக்கியம் இந்த நாட்கள்ல. இதோ அன்று ஏவாளை தூண்டிய அந்த ஒரு 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 பவர், ஒரு வல்லமை. நான் இன்னைக்கு போன வாரம் ஆராதனையில கொஞ்சம் சற்று கடினமா இருந்துச்சு அந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஏன்னா ஆங்கிலத்திலையும் பேசணும், தமிழ்லையும் பேசணும். சரியா? என்னவென்றால், நான் விசுவாசிக்கிறேன், பாம்பு, அந்த சர்ப்பமானது அந்த பழத்தை சாப்பிட்டு அதுல இருக்கிற ருசியை மயக்கின ஒரு கருவிதான். சர்ப்பம் முதலாவது அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். எப்படி என்றால், அந்த ஏவாள் மயங்கி போனால், அதுக்கப்புறம் தான் இது புசிப்புக்கு நன்மையா இருக்கும்னு எப்படி தெரியும்? எவ்வளவு பழம் இருக்கு, ஆண்டவர் படைத்த பழங்கள்லாம் எவ்வளவு அழகான பழங்கள் இருக்குதா இல்லையா? ஆனா இந்த பழம் மட்டும் புசிப்புக்கு நல்லது என்று இவளுக்கு தோணுதான். எப்படி? ஒரு பழம் இருக்குது, இதை நான் சாப்பிட்டு நான் ருசிக்கிற ருசியை பார்த்து என்னோட எக்ஸ்பிரஷனை பார்த்து உங்களுக்கு ஆசை வருமோ வராதான்? கண்டிப்பா நல்லா இருக்கலாம் அந்த பழம் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடும். அப்படியேப்பட்ட நாட்கள் என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன, நம்மை இழுக்கிற நம்முடைய இச்சை அடக்கத்தை அது 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 உடைக்கிற ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல காரியம், உண்ணுகிற உணவாக இருக்கலாம், நம்ம பயன்படுத்துகிற கேட்ஜெட்ஸா இருக்கலாம். போன் எப்படிலாம் விளம்பரம் பண்றாங்க, இதை பாருங்க எப்படி இருக்கு குவாலிட்டி, இதை பாருங்க அப்படின்னு. அப்புறம் நேமிட், எதுவாக இருந்தாலும் வாகனங்கள் எப்படி இருக்குது, பயங்கரமா இருக்குது. அதை வாங்கணும்னு தூண்டுதல் வருது, அப்படிதானே? உடுத்துற உடைகள் எப்படி இருக்குது, புதிய புதிய ஃபேஷன்ஸ். உலகம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்குது. உலகம் தீர்மானிக்குது, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தீர்மானிக்குது, ஜனங்கள் இனி இப்படிதான் உடுத்தணும்னு. அதை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். புதிய ஃபேஷன், இந்த வருஷம் ஒரு புதிய ஃபேஷன், அடுத்த வருஷம் புதிய ஃபேஷன். இப்பெல்லாம் என்னன்னு பார்த்தா ஆணும் பெண்ணும் பெருசா போட்டுக்கிட்டு அலைகிறாங்க. என்ன ஸ்டைல் அது? பேகி, கொரியனா, ஹிப்ஹாப், எவனோ ஒருத்தன் தீர்மானிச்சது. நமக்கு வேற என்னதான் சாய்ஸ்? கடைக்கு போனா விற்கிது, வாங்கிட்டு வந்துடுறோம். இந்த கட்டையா போடுவீங்களா? அது பிள்ளையோ, நீங்க கூட போடுவீங்க, கொஞ்சம் கட்டையா இருக்கும். அது இல்லையா இப்ப அந்த ஃபேஷன் மாறிடுச்சா? போன வருஷம் அது இருந்துச்சு, இந்த வருஷம் இல்லை. இச்சை அடக்கம். சரியா? கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், துணிகரமா காரியத்தை செய்யறது, துணிகரமா போன ஆபாச காரியங்களை பார்க்கறது, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர். அதாவது பிரியம், ஆசை கர்த்தர் மேல அல்ல. எப்ப பார்த்தாலும் இதே தானா, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்களா. தேவன் மேல பிரியம், ஆண்டவரை பத்தி பேசுனா எப்ப பார்த்தாலும் இதுதானா, எப்ப பார்த்தாலும் இதே தானா. தேவன் மேல பிரியம் இல்லாமல், ஏன் அப்படி என்றால், நம்மை பிரியப்படுத்துகிற அநேக காரியங்கள் பிசாசு உலகத்துல டிசைன் பண்ணி வச்சுட்டான். அதனால தேவ பிரியத்தை நாம் இழந்து போகிற ஒரு சூழல்ல இருக்கிறோம். சரியா? இவங்கள் உண்டு. 5வது வசனம் மிக முக்கியமான வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவ பக்தி எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ள தேவ பக்தி இருக்குது? ஒருத்தர் 2 3 பைரார் எல்லார் கையும் மேல ஏறி இருக்கணும். தேவ பக்தி யாருக்கெல்லாம் இருக்குதா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவ பக்தி இருக்குதுன்னா அதுல தேவ பலன் உண்டு. என்னவாம்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகும். என்னன்னா சில பேர் என்ன செய்யறாங்களாம், தேவ பக்தியே இருக்கிறது போல என்ன செய்யறாங்களாம், வேஷத்தை தரித்து கொள்ளுகிறார்களாம். ஆனா அவங்களுக்குள்ளாக பலன் இருக்காது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வேதம் அழகானது, ஆண்டவர் அழகானவர், அவருடைய வாக்கு தத்தம் உண்மை உள்ளது. என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அன்று தேவ பலன் நம்மை வந்து சேரும். மரித்தோரை நாம் எழுப்புவோம். நோயுற்றவங்களை கைகளை வைக்க அவர்கள் சுகம் அடைவார்கள். இது நம்முடைய பலன் இல்ல, தேவ பலன் நமக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் என்பது ஐசியில பேரு மாத்துறதுக்கு அல்ல. ஆமேன். அப்போ கடைசி நாட்கள்ல உள்ள சமுதாயம் எப்படி இருக்கும்னா, ஏன் உனக்கு நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், என்னால ஸ்ப்ரே பண்ணா சுகம் கிடைக்க மாட்டேங்குது. அப்கோர்ஸ் ஆரம்ப ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக 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 நான் ஜெபம் பண்ணா கிடைக்க மாட்டேங்குது, நான் ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி என்றால் நாம் விசுவாசத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தேவ பக்தியை உடையவனா இருக்கிறனா, அல்லது நான் வேஷம் தரித்திருக்கிறேனா, பேர் கிறிஸ்தவனா இருக்கிறனா, உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறனா என்று நாம் ஆராய வேண்டியது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. இந்த 1 2 3 4 5 காரியத்துல இருக்கிற வசனங்கள் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் ஏறக்குறைய ஒரு 17 பாயிண்ட்ஸ் இருக்குது அங்க. சரியா? இது என்ன செய்யும்? மனிதனுக்குள்ளாக இது அன்றும் இருந்ததாம். என்னது? எப்படி ஆரம்பிக்குது? கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அந்த காலத்தை மனிதர்களுடைய சுபாவத்தை காட்டி இது கடைசி காலம் என்று பவுல் காட்டுகிறார். ஓகே, கிளியர்? சரி. அப்படி என்றால் கடைசி நாட்களிலே உள்ள ஒரு அடையாளம் எப்படி இருக்குமா? நோவாவின் நாட்களை போல இருக்குமா? அப்பனா இந்த சுபாவம் உடையவர்கள் நோவாவின் நாட்களிலும் இருந்திருக்கிறார்கள். அப்படித்தானே? நோவாவின் நாட்கள் இருந்த ஜனங்களும் இந்த சுபாவம் உடையவர்களாக இருந்தார்கள். அதற்கு காரணம் என்ன? இவ்வளவு பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இவ்வளவு கெட்ட சுபாவமும் ஒரு மனிதனுக்குள்ளாக வருவதற்கு என்ன காரணம்? அப்படி என்றால் மறுபடியும் நாம் விட்ட ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அதற்கான பதில் உண்டு. ஆதியாகமம் 6 முதலாவது நான் மேல உள்ள ஒரு பகுதியை தான் வாசித்தேன். இப்போ தொடர்ச்சியாக நாம் வாசிப்போம். 6ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 5. மனுஷனுடைய அக்கிரமம். என்ன அக்கிரமம்? இந்த அக்கிரமத்தான் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல வாசித்தோம். இந்த அக்கிரமம் என்ன செய்ததாம்? அப்போ இருந்ததாம், மனுஷன் அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. என்ன? இருதயத்தின் நினைவுகள். கிறிஸ்து பிரியமானவர்களே, இருதயத்தின் நினைவுகள் தான் மனிதனுடைய அக்கிரமத்தை பெருக பண்ணினதாம். இப்ப 2 தீமோத்தேயுல நாம பார்த்த அக்கிரமங்களின் மூளை எங்கேருந்து இது உருவானது? ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? நல்லா தானே இருக்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபமானது சபைக்கு எழுதப்பட்டது. இந்த ஜனங்கள் எப்படி இந்த மாதிரி மாறி போனார்கள்? இவ்வளவு கொடூரம் இவர்களுக்குள்ளாக எப்படி வந்தது? அப்படி என்றால் இருதயத்தின் நினைவுகள். ஆமென். இந்த இருதயத்தின் நினைவு சரிப்படுத்தப்படணுமா, சரிப்படுத்த கூடாதா? என்ன சொல்றீங்க? இந்த இருதயத்தின் நினைவு என்னென்னலாம் நினைக்கிறோம் இதயத்துல? சொல்லுங்க. மனிதனுக்குள்ளாக இருதயத்துலதான் ஒருத்தனை கொலை பண்றான் அப்படின்னா திடீர்னு கத்தி எடுத்து திடீர்னு குத்துறது அல்ல. அது இருதயத்துல தோணும். முதலாவது எங்கேன்னு ஒரு இடத்துல ஆரம்பிக்கும். அது திருப்தி.
ஒரு ஒரு தோல்வி, என்ன சொல்லலாம், கோபம், அதெல்லாம் உள்ளுக்கு தோன்றி 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 ஒரு நாள் என்ன செய்யறான், கத்தி எடுத்து குத்திடுறான். அதோடைய தொடக்கம் எங்கே? இருதயத்தின் நினைவு. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே இதுக்கான ஒரு அழகான ஒரு உபதேசம் அங்க இருக்குது. திருப்புவோம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். சரியா ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரசங்கம். எங்கேயாச்சும் சந்தேகம் இருந்துச்சு, இல்லை எனக்கு புரியல, ப்ளீஸ் சொல்லுங்க, நான் திருப்பி விளக்குறேன். யாருக்காவது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கடைசி நாட்கள் இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல இது கடைசி நாட்கள்ன்ற ஒரு அடையாளத்துக்கு என்னது, மனிதர்கள் தான் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடைசி நாட்களில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், நோவாவின் நாட்கள் போல இருப்பார்களாம். நோவாவின் நாட்கள் இருந்த ஜனங்களுடைய அக்கிரமம் எப்படியாக இருந்தது அப்படி என்றால், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2, 3, 4, 5ஆம் வசனத்திலே அந்த காரியங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுடைய சிந்தை இவ்வளவு அக்கிரமாக மாறினதற்கு காரணம் என்ன? அவனுடைய இருதய நினைவுகள். அப்ப அந்த இருதய நினைவுகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதற்கு பதிலை நாம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 வசனத்தை தியானிப்போம் என்று சொன்னால், மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. என்ன? அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலன் உள்ளதாய் இருக்கிறது. 3 படிச்சுட்டேன் இல்லையா? ஆக்சுவலி 4, 5 தான். இப்ப 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, கேளுங்க, எந்த எண்ணத்தையும், இருதயத்தின் சிந்தை, எண்ணம், இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்கள், எல்லா எண்ணத்தையும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம். என்ன சொல்லுகிறார் பவுல்? எல்லா மனிதனை அக்கிரமாக மாற்றுகிற இந்த மனிதனுடைய சுபாவம் எங்கேந்து தொடங்குகிறது என்றால், இருதயத்தின் என்ன, சிந்தை, எண்ணம். இதை சிறையில் அடைச்சு போடணுமா? இதை எதுல போடணுமா? சிறையில் அடைச்சு லாக் பண்ணிடணுமா? இருதயத்தின் சிந்தைய நீ ஜெயில் அடைக்கிறு, நீ வெளியே விடாத, அது ஆபத்து. எப்படி இதை செய்ய முடியும்னா, முன்னாடி வசனத்துல வாசிக்கிறோம். என்னது? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாயிராமல் அரண்களை நிர்மாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. என்னது? எங்களுடைய போராயுதங்கள். இந்த யுத்தத்துல என்ன யுத்தம்? நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியான நமக்கு துணை செய்கிற நமக்கும் நம்ம இருதயத்தில் இருக்கிற சிந்தைக்கும் ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துல நம்ம இருதயத்தில் எழும்புகிற எல்லா அசுத்த சிந்தையையும் நாம் தோற்கடித்து அதை நாம் ஒரு சிறைக்குள்ளாக போட வேண்டுமா? மறுபடியும் மற்ற வசனத்தை படிக்கிறேன். 5ஆம் வசனம். அவைகளால் நீங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி செஞ்சோம், நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் ஆயுதங்களை கொண்டு யுத்தம் செய்து இந்த எண்ணத்தை என்ன செய்ய வேண்டும்? சிறையிலே போட வேண்டும். ஜெயில போட்டுறணும். ஜெயில போட்டா அது வெளியே வராது. அப்படிதானே? எப்படி இதை செய்வது? கேட்க நல்லாதான் இருக்கு, சரியா இல்லையா? பைபிள் ஒரு ஆலோசனை கொடுக்குது. நீங்க அக்கிரமாக மாறக்கூடாது,
நோவாவின் நாட்களில் இருந்த அக்கிரமம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த பிரேக் டவுன்ஸ் எனக்குள்ளாக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நான் என்னுடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்தணும். அப்ப என்றால் சிந்தைக்கு, என்னுடைய இருதயத்தின் சிந்தையோடு கூட நான் போராடுகிறேன். அதை நான் ஜெயிக்கணும். ஜெயிச்சு அதை செயல்படுத்தாதபடி ஜெயில போட்டு அடைச்சிடணும், சிறையில அடைச்சிடணும். சரியா? இதை எப்படி நான் செய்வது? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம். அதுதான் இப்ப நம்ம ஃபுல்லா சிறையில இருக்க முடியாது. நம்ம சுயாதீனத்துக்குடையவர்கள். 2 கலாத்தியர்ல வாசிக்கிறோம். நம்ம கலாத்தியர் 1 அதிகாரத்துல சுயாதீனத்துக்குடையவர்கள். அப்படி என்றால் நம்ம ஒரு வகையில நம்ம கிறிஸ்துக்கு அடிமையானவர்கள். இப்ப நம்ம சிறையில போடுறது அப்படி என்றால் என்னது? நம்ம சிந்தையை சிறையில போட்டுருணும். பிகாஸ் நம்ம சிந்தை நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நல்ல சிந்தை இருந்தும் என்றால் கர்த்தரை போல மாறுவோம். அசுத்த சிந்தை உள்ளவர்களால் என்றால் எப்படி நாம் அக்கிரமார்களா மாறுவோம். அதான் இப்ப என்ன செய்யணும்? பொல்லாத சிந்தை உள்ளுக்கு இருக்கட்டும், நீ வெளியே வா. சுயாதீனம். கலாத்தியர் 1 அதிகாரத்தில் எவ்வளவு நாள் நம்ம தியானித்தோம். அப்ப என்ன செய்யணும்? இந்த பொல்லாத சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுதான் சுருக்கம். என்ன? பொல்லாத சிந்தை இல்லாதவர்களாய் இருங்கள். அப்போ பொல்லாத சிந்தை இல்லாதவர்களாய் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் எங்க போனோம்? அந்த தீமோத்தேயுல அவர் உபதேசத்தை சொன்னார் இல்லையா, 3ஆம் அதிகாரத்துல. நம்ம மறுபடியும் அங்க போய் அது தொடர்ச்சியாக என்ன சொல்லுகிறார்? நம்ம 5ஆம் வசனத்தோடு நிப்பாட்டிடும் தானே. தொடர்ச்சியாக அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கிறார்? அவர் ப்ராப்ளம சொல்லிட்டாரு பவுல். அதற்கான தீர்வு என்ன? அப்படி என்றால் கிறிஸ்து பிரியமானவர்களே, மிக முக்கியமான வசனம் இதோ அங்கே இருக்கிறது. இந்த 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல விட்டோம். அதோடு தொடர்ந்து வாசித்து வந்தோம் என்றால் 16, 17ஆம் வசனங்கள். தேவ வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கபடியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. என்ன? ஒரு மனிதனுடைய சிந்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எப்படி என்றால் வேத வசனம். வேத வசனம். அவர் சொல்ற பிரச்சனை இருக்குது. இப்ப நீ உபதேசிக்கணும். உபதேசிக்கிறதுக்கான உன் கருத்துல இருக்கிற ஒரு ஆயுதம் என்ன? வேதாகமம். இதை நீ அவனுக்கு போதிக்கும் பொழுது அவன் கண்டிக்கப்படுவான், அவன் மாற்றப்படுவான் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். அதாவது ஒரு ஊழியக்காரனை பவுல் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். இப்போ என்னன்னா, நம்மள யாராவது சிந்திக்காம இருக்க முடியுமா? கொஞ்ச நேரமாச்சும் அப்படியே நான் சொல்லுவேன், ஒரு 2 நிமிஷம் எதையுமே சிந்திக்காதீங்க அப்படின்னா நம்ம இருக்க முடியுமா? நம்ம ஒன்று சிந்திப்போம். அவர் சொல்லிட்டாரு, அதான் சிந்திக்காம இருக்கணும். சிந்திக்காதுன்னு சொல்லி அதையே சிந்திச்சு கொண்டு இருக்கும். மனுஷனுடைய சிந்தை சிந்திக்காம இருக்க முடியாது. அப்படி என்றால் இந்த அசுத்தமான சிந்தை நம்மை மேற்கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் என்ன செய்வது?
சிந்திக்காம இருக்க முடியாது. அப்ப இந்த அசுத்தமான சிந்தை நம்ம இடம் கொடுக்கலன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இந்த வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். எப்படி இந்த கெட்ட சிந்தியை மேற்கொள்வது அப்படி என்றால், இதோ இங்கு கொடுக்குது ஆலோசனை. நீ சிந்திக்க வேண்டியது எது அப்படி என்றால், உண்மை உள்ளவைகள் எவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகள், நீதி உள்ளவைகள் எவைகள், கற்புள்ளவைகள் எவைகள், அன்பு உள்ளவைகள் எவைகள், நற்கிரித்து உள்ளவைகள். அது என்னன்னா, கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். என்னன்னா, இதுதான் வேத வாசிப்பு. வேத வாசிக்க 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 அங்க உள்ள நன்மை வாசிச்சுட்டு வரோம். மோசே அவர்கிட்ட உள்ள மேன்மை, கர்த்தர் எப்படி செய்தார். வேத தியானிப்பு நமக்கு மிக முக்கியம். ஆமென். கெட்ட வார்த்தையில் வரக்கூடாது. நீங்கள் அந்த முணுமுணுக்கும் பொழுதும் கிறிஸ்துவ பாடல்களை நம்ம என்ன செய்யணுமா, பாடணும். இந்த சிந்தை உடையவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் என்ன செய்யாது, இந்த அசுத்த சிந்தை நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா சொல்லிட்டு பவுல் தொடர்ச்சியாக இந்த முக்கியமான காரியம், நான் முதலாவது ஒன்று சொன்னேன், மறுபடியும் போவோம். 2 தீமோத்தி முதல்ல சொன்னேன், இன்றைய நாளினுடைய பிரசங்கம் கடினமாய் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம், வேதத்திலிருந்து நான் ஒரு பதிலை கொடுக்கிறேன். இந்த 3ஆம் அதிகாரம் தொடர்ச்சி பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அது முடிந்து 4ஆம் அதிகாரத்துல ஊழியக்காரர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, பிரசங்கியார்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன? மந்தையானது சரியான சிந்தை உள்ளதா இருக்க வேண்டும். அதற்கு பொறுப்பு மேய்ப்பனிடம், போதகர்களிடம் கொடுக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் தீமோத்திக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இப்ப நான் நிக்கிறேன் இல்லையா, வேதம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவென்றால், நான் கண்டனம் பண்ணணுமா, கடிந்து கொள்ளணுமா? நான் செய்யறேன்னா இல்லையா? சில நேரத்துல கஷ்டமா இருக்குதானே, எனக்கே கஷ்டமா இருக்குது. ஆனா பைபிள் தானே அப்படி செய்ய சொல்லுது. சரிதானே பச? இந்த நேரத்தோட பொறுப்பு என்ன? கண்டனம் பண்ணணும், கண்டிக்கணும். தயவாய் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், மறுதளிக்காமல் இருக்கவுமாக, கர்த்தர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஆமென். ஏன் பவுல் இப்படி சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த நாட்கள்ல இருக்கிற மீடியா பவர், யூடியூப் வச்சுக்கோ, அது குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கா? சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க? இருக்கலாம். அப்ப நான் கேள்வி கேட்டாலும் இருக்குன்னா நீங்க முடிவு பண்ணிட்டு அழகா ஞானமா பதில் சொல்றீங்க, இருக்கலாம் அப்படின்னு. ஓகே, ரைட். வேற ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு, ஒரு உபதேசம், அதை வாசிக்கிறேன். ஆமா, சரியாதான் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அடுத்த வசனம் என்னன்னா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், என்னன்னா தீமோத்தி கிட்ட சொல்றாரு, நீ கண்டிக்கணும், நீ அவங்கள கடிந்து கொள்ளணும், நீ புத்தி சொல்லணும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஐயோ இந்த உபதேசம் பரிசுத்தமா வாழு, நீ இயேசு போல மாறு,
நீ கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறை உள்ளணும், நீ சாகணும், நீ ஆண்டவர் போல பிரகாசிக்கணும் அப்படின்ற இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவுத்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு என்னவாம், இப்ப தங்களுக்கு பிடித்த ஊழியர்களை சேர்த்து கொள்வார்களாம். Can I use the word subscribe? எனக்கென்று என்னுடைய போதர்களுடைய சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு. இது எதை குறித்து பேசுகிறது? இன்னும் வருது, ஒரு காலத்தை குறித்து பேசுகிறது. என்னது? சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பவுல் காலத்துல கூட அது இல்லையா? பவுல் சொல்றாரு, அவர் காலத்துல இருக்குன்னு சொல்றாரா? இல்லை, அப்படி ஒரு காலம் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் நம்முடைய காலத்தை குறித்து. பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவுத்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்கள், எனக்கு பிடிச்ச இவர்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாரு, இவர்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாரு, தேவர்களை தங்களுக்கு என்று திரளாக சேர்த்து கொண்டுதான் ஆச்சரியமா இருக்கிறது. அந்த நாட்கள் அப்படி ஒரு வசதியே இல்லையே. திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வேதம் நம்முடைய காலத்தை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறது. ஆமென். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம சபையில நம்ம எல்லாம் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படி என்றால் இந்த பொறுப்பு எனக்கும் பாஸ்டருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களை வழி நடத்த வேண்டும். என்னது? கடிந்து கொள்ளுதல், கண்டித்து உபதேசிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால கிறிஸ்து பிரியமானவர்களே, கடைசி காலத்தோட உபதேசம் இப்படிதான் இருக்கும். கடைசி காலத்தோட உபதேசம் எப்படி இருக்கும்? கொரெக்ஷன் உள்ள பிரசங்கமா தான் இருக்கும். ஆசீர்வாத காலம் முடிந்தாயிற்று. ஆசீர்வாதம் கர்த்தர் நம்ம பிரீச் பண்ணி தான் பெற்றுக்கொள்ளணும்னு இல்லை. சொல்லுங்க, இன்னுமே நமக்கு தெரியல, இன்னுமா தெரியல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா இல்லையா? நிச்சயமா ஆசீர்வதிப்பார், நோ டவுட். சுகம் கொடுப்பாரா? நிச்சயமா கொடுப்பார். நம்மை பாதுகாப்பாரா? நிச்சயமாய் பாதுகாப்பார். நமக்கு யாருக்காவது இன்னும் டவுட்ஸ் இருக்குதா? இல்லை. அப்ப கடைசி நாட்களிலே கர்த்தர் விரும்புகிற உபதேசங்கள், போதிக்க வேண்டிய உபதேசங்கள் என்ன? கடிந்து கொள்ளுதல், கண்டிக்கிற உபதேசங்கள். அல்லேலூயா, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் என்னோடு கூட கர்த்தர் பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகியனாலே நாம் ஜெபித்து ஒப்பு கொடுக்க போகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த ராஜாவே, கடைசி நாட்களிலே எங்களுக்கு ஏற்ற உபதேசத்தை கர்த்தர் சர்ச் ஷெக்கினா குளோரியில ஆசீர்வாதமாய் வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ வேத வசனம் சொல்லுகிறது, அன்பாயும் நீடிய பொறுமையோடும் சாந்தத்தோடும் கூட இந்த உபதேசத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா கர்த்தர் கொடுத்த பொறுப்புல இதோ நாங்கள் இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கென்று வாழ, கர்த்தருக்கென்று எங்களுடைய வாழ்க்கை பிரயாசம் இருக்க, இதோ எங்களுடைய சிந்தை ஒழுங்காக இயங்கத்தக்க, எங்களுடைய சிந்தையில பரிசுத்தம் இருக்கத்தக்க, எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பரிசுத்த சிந்தையினாலே நாங்கள் காக்கப்படுவதற்கு கர்த்தருடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சிந்தையிலே எது உண்மையோ, எது நன்மையோ, எது யோக்கியமோ என்ற காரியங்களை நாங்கள் யோசிக்க, வேத வசனத்தை எங்களுக்கு தியானிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இதோ கர்த்தர் வரும் அளவும் விசுவாசத்தை காட்டுக்கொண்டு கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கென்று மற்றவர்களையும் நாங்கள் வழி நடத்துகிற விசேஷ அபிஷேகம் கிருபை இந்த நாள்ல எங்கள் மேல் கர்த்தர் வைப்பீர் என்று ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.